Hi guys, welcome back to Adina channel. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் இப்போதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம அம்மாக்கள்லாம் நிறைய யோசிப்போம். என்ன பண்ணுதோ, சாப்பிட்டுச்சோ, என்னமோ ஏதோன்னு யோசிச்சுட்டே இருப்போம். வந்தோன்னே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்போம் சொல்லிட்டு யோசிப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. டெய்லி நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, லைட்டாக தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்க டிப் பண்ணி போகிற அளவுக்கு நல்ல க்ரீமாக வந்துட்டு கிண்டி வச்சுக்கோங்க. ஒரு 20% அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு இல்லை. கொதிக்கிற தண்ணியில் உப்பு, எண்ணெய் மட்டும் ஊற்றி நீங்கள் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு தாராளமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபிங்கர் பொட்டேட்டோ வச்சு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம காலிஃப்ளவர் சில்லி மஞ்சூரியன்லாம் நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதை நம்ம பண்ண போகிறோம். சோயா சாஸ், சில்லி சாஸ், ஒயிட் எள்ளு ஆல்ரெடி நம்ம டிப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் ஊற்றி வெள்ளை பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ், கார்ன் இந்த மாதிரி என்ன ஐட்டம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குடமிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். நான் வெளியே அவுட்டிங் போனேன் அப்படின்னாவே பிரெட் மஞ்சூரியன் தான் மேக்ஸிமம் சாப்பிடுவேன். இந்த டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம பிரெட்டுக்கு பதிலாக பொட்டேட்டோ இன்றைக்கி நம்ம சேர்க்குறோம். சாஸு, பொட்டேட்டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஹோம்மேட் சில்லி பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். டாடா, பை.